ஒரு நிமிடம் நான் சொல்றேன், இந்த சீனை மட்டும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன குழந்தை அதனுடைய அப்பாவோட கைய ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு ஒரு பரபரப்பான ஒரு ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் வேகமா கார் வருது, பெரிய லாரி வருது, பஸ் வருது, பயங்கரமான ஹாரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சாலையை பார்த்தா பெரியவங்க கூட ஒரு நிமிஷத்துல பயப்படுவாங்க, ஒரு பரபரப்பு அவங்களுக்குள்ள வரும். ஆனா அந்த குழந்தையோட முகத்துல மட்டும் எந்த ஒரு பயமும் தெரியல, பரபரப்பு இல்ல, ஒரு பதட்டம் இல்ல. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த சாலையில நடக்கக்கூடிய விபத்து எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத பத்திலாம் தெரியாம இல்ல. அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அது என்ன தெரியுமா? நான் என்னுடைய அப்பாவோட கையை பிடிச்சிருக்கேன், என் அப்பா எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம என்னை பத்திரமா இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் என்னை கூட்டிட்டு போயிருவாங்க, எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குழந்தைக்கு அந்த அப்பா மேல இருந்ததுதான் காரணம். இன்று உங்க வாழ்க்கையும் அந்த சாலை மாதிரி இருக்கலாம். எதிர்காலம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், உடல்நிலை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல ஒரே கண்ணீர், போராட்டம், சண்டைகள், பிரிவு, இந்த மாதிரியான காரியங்களாவே இருக்கலாம். இது எல்லாம் எப்படி முடியும்? இது எல்லாத்தையும் நான் கடந்து போவேனா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே உங்களோட இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல ஒரு கேள்வியே கேட்கிறாங்க. நீ பிரச்சனைய பார்த்து நடக்கிறியா, இல்லனா ஏன் கையை பிடிச்சு நடக்கிறியா அப்படின்ற ஒரு கொஸ்டினை இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய கையை பிடித்து நடக்கிறவங்களுக்கு பாதை எப்பவுமே சுலபமா இருக்காது. ஆனாலும் அவங்க அவங்களுடைய இலக்கை ரொம்ப பாதுகாப்பா, சேஃபா, சந்தோஷத்தோட போய் அவங்க ரீச் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கறாங்க. அதாவது பாதை ரொம்ப கடினமா இருந்தாலும் தேவன் உங்க கையை பிடிச்சிருக்கிறனால நீங்க விழுந்து போக மாட்டீங்க. அதே தான் அந்த குழந்தையும் பண்ணுச்சு. அப்பா மேல நம்பிக்கை வச்சது, நான் சேஃபா அந்த இடத்துக்கு போயிருவேன். அதே மாதிரி தான் இந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நம்பிக்கையோட இருக்கணும். அப்பாவுடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கேன், நான் எந்த இடத்துலயும் நான் விழுந்து போக மாட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கிறனால அது எல்லாத்தையுமே தாண்டி நான் சேஃபா வந்து போவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கணும். நம்ம பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பயம் வர ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இதை நான் எப்படி தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள பதட்டம் வர ஆரம்பிக்கும். மனிதர்களை நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா, சரி நம்ம இவங்க கிட்ட கேட்டா இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்களை சார்ந்து இருந்தோம்னா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தாண்டிடலாம், இப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் அதிகமா வரும். ஆனா நாம தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய கரத்தை பிடிச்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே அழகா மாறுறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம பைபிள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல தேவன் சொல்ற வார்த்தைய அப்படியே பயம் இல்லாம அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தார். இதனாலேயே என்னன்னா அவர் யாருக்குமே பிடிக்காம ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் இவங்க யாருக்குமே அவரை பிடிக்காத காரணத்தினால ஒரு பிளான் பண்றாங்க. இவர் எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பழைய ஒரு சேற்று கிணற்றுக்குள்ள அவரை தூக்கி போட்டுறாங்க. இப்போ அந்த கிணறுல தண்ணீர் இல்ல, வெறும் சேறு மட்டும்தான் இருக்குது. எரேமியா மெதுவா அந்த சேற்றுல இறங்கி கொண்டே இருக்கிறாரு. அவரால் வெளியே வர முடியல, யாரும் உதவிக்கும் வர முடியல. அவருடைய குரல் யாருடைய காதுலையும் விழவே இல்லை. ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையின் முடிவா அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். வெளியே பார்த்தா ஒரே இருள், கீழே பார்த்தால் சேறு, சுற்றிலும் அமைதி, எந்த நம்பிக்கையும் இல்லாதது போலதான் அந்த நேரத்துல அவருக்கு தோணி இருக்கும். ஆனாலும் ஒரு விஷயத்த மட்டும் எரேமியா இழக்கவே இல்லை. அதுதான் தேவன் மேல இருந்த நம்பிக்கை. சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த சேற்று கிணறு போலதான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு அப்படியே நம்மள வந்து கீழே தள்ளிடும். அந்த நேரத்துல தேவனே நீங்க என்ன மறந்துட்டீங்களா, என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் நம்மளுடைய மனதுல வந்துகிட்டே இருக்கும்.
ஆனா எரேமியா தேவன் மீது நம்பிக்கையா இருந்தனால தேவன் அவரை கைவிடல. தேவன் ஏற்கனவே ஒரு மனிதனை தயார்படுத்தி வச்சிருந்தாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏபேத் மேலேக்கு. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்ல, ஒரு ராஜா இல்ல, படைத்தளபதி இல்ல. அவர் அரண்மனையில ஒரு வேலை பார்த்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அப்போ எரேமியா சேற்று கிணறுல தள்ளப்பட்டாரு அப்படின்னு அவருக்கு செய்தி வருது. அப்போ அவர் அதை கேட்ட உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த விஷயத்துல நான் அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜா கிட்ட நேரா போறாரு. இப்போ அந்த காலத்துல ராஜா இடத்துல இப்படி நேரா போய் நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உயிருக்கே கூட அது ஆபத்தா இருக்கலாம். அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தைரியமா அவருடைய உயிரை கூட அவர் பொருட்படுத்தாம அவர் நேரா ராஜா கிடத்துல போய் சொல்றாரு, ராஜாவே அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு. எரேமியா தேவனுடைய மனுஷன், அவரை கிணற்றுல போட்டிருக்காங்க, நீங்க அவரை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ராஜா அந்த நேரத்துல எரேமியாவை காப்பாற்றினதை நம்ம பாக்குறோம். இப்போ அதே மாதிரிதான் இந்த நாள்ல நீங்க தேவனுடைய கரத்தை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவன் உங்களை கைவிட மாட்டாங்க. எரேமியா மாதிரி இந்த நாள்ல நீங்களும் ஒரு சேற்றுல அப்படியே மூழ்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். கடன் மேல கடன் உங்க வாழ்க்கையில காணப்படலாம். அதை குறித்து நீங்க பயந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய கையை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் மீது நம்பிக்கையா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் உங்களுடைய கரத்தை விட மாட்டாங்க. எப்படி ஏபேத் மேலேக்க எரேமியாவை காப்பாற்றுவதற்காக தேவன் தயார்படுத்தினாரோ அதே போல இந்த நாள்ல நீங்க தேவனுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்க அதுலேருந்து தாண்டி வரதுக்கு தேவன் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஒரு கதவை ஆண்டவர் உங்களுக்காக திறந்து வைப்பார். ஒரு மனிதர்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. எப்படி அந்த குழந்தை முகத்துல எந்த ஒரு பதட்டமோ ஒரு பயமும் இல்லாம இருந்ததோ அதே போல நீங்களும் எந்த ஒரு பதட்டமோ பயமோ இல்லாம சந்தோஷத்தோட இருங்க. நான் அப்பாவோட கையை பிடிச்சிருக்கேன். அப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் என்னை கைவிட மாட்டார். என்னை கரெக்டா நான் போகக்கூடிய இடத்திற்கு என்னை பத்திரமா என்னை கொண்டு போய் விடுவாங்க. என் வாழ்க்கைய சந்தோஷமா மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகமா காணப்படணும். சோ இந்த நாள்ல தேவன் உங்களிடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கறாங்க. அது என்னன்னா, நீ என்ன நம்புறியா அப்படின்றதான் ஆண்டவர் கேட்கறாங்க. சோ இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களுடைய கையை பிடிச்சிருக்கேன்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த நாள்ல நான் சந்தோஷத்தோட அது எல்லாவற்றையும் நான் ஜெயம் பெறணும்ப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில செய்வாங்க. இந்த நாள்ல நீங்க பல காரியங்களுக்காக நீங்க எதிர்பார்ப்போடு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் இந்த நாள்ல நடந்துருமா, இன்னைக்குதான் இந்த ரிசல்ட்டுக்காக நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன், இது நன்மையா வரணுமே அப்படின்னு சொல்லிலாம் நீங்க பல பயத்தோட காலையில இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். அவருடைய கையை நீங்க பிடிச்சிருக்கிறனால அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளையும் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாள்ல பல தேவைகள் குறித்த பல காரியங்களை குறித்து அப்பா பயந்து கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆனா காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன் தகப்பனே அப்பா, இந்த நாள்ல நீர் எங்களுடைய கைகளை பிடித்திருக்கிறனால எல்லா காரியத்தையும் அப்பா நீர் நன்மையாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல எந்தெந்த காரியத்தை குறித்து அப்பா அவங்க பயப்படுகிறார்களோ, இந்தந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில நடந்துருமா, இது ரொம்ப நாளா தடைப்பட்டு கொண்டே இருக்குது, இந்த வாசல் எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு பதட்டத்தோட ஒரு கவலையோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆனா அவங்க உண்மை நம்பி இருக்கிறாங்க, உங்களை சார்ந்து இருக்கும் போது நீங்க அவங்களை கைவிட மாட்டீங்கப்பா. இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தோல்வி மேல தோல்வியா பார்த்து தகப்பனை சோர்ந்து போய் உடைந்து போய் அப்பா கண்ணீரோடு இந்த வேலையில ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமேன் அப்பா. உங்களுடைய வாழ்க்கையை நீர் ஜெயமாய் மாற்ற போகிறதற்காக நன்றி அப்பா. எந்த இடத்துலலாம் அவங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்னாங்களோ அந்த இடத்துல தேவனே நீர் அவர்களை உயர்த்தி வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எரேமியா போல தகப்பனே அந்த கிணற்றுக்குள்ள தகப்பனே அவங்களும் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காணப்படலாம்ப்பா. யார் என்னை காப்பாற்ற வருவார், இந்த நாள்ல இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சு போயிருவேனா, யாராவது என்னை காப்பாற்ற வருவாங்களா, ஒரு வாசல் திறக்கப்படுமா, என்னை சுற்றிலும் இருள் மட்டும்தான் இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீர் உருவசியாக அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாவதாக தகப்பனே சப்பா. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாவற்றையும் அப்பா நீங்க திறந்து தகப்பனே அப்பா நீர் அப்பா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே சப்பா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்ல தகப்பனே சப்பா. ஆமேன் அப்பா. நீங்க ஒரு
வார்த்தை சொன்னா போதும் அப்பா. அப்பா இந்த நாள்ல தகப்பனே நீர் ஒவ்வொருத்தங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உண்மை நம்பி உடைய கரத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா நீர் சந்தோஷமாய் நீர் மாற்றப் போகிறதற்காய் சுவாமி உமக்கு நன்றி. பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாள்ல நீங்க எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காரியம் நல்லபடியா நடந்துருமா, இந்த காரியம் என்னாகுமோ அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதுக்கும் நீங்க பதட்டப்படாதீங்க. இந்த நாள்ல நீங்க ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாங்க. அதனால ஆண்டவர் உங்களை பத்திரமா சேஃபா உங்களை சந்தோஷமா ஆண்டவர் பார்த்துப்பாங்க. அதனால நீங்க ஆண்டவரை மட்டும் நீங்க நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் உங்க கூட இருக்கிறாரு. அதனால நீங்க எதற்கும் நீங்க பயப்படாதீங்க. இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா தேவனுடைய கரத்தை பிடிச்சு நீங்க நடங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் நீங்க தெரியப்படுத்துங்க. இப்பதான் எங்க வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.